ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ கிராம உதவியாளர் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து உங்களுக்கு வந்துருச்சு. மொத்த வேகன்சி வந்து 2299 வேகன்சி வந்து 38 மாவட்டத்துலையுமே வந்து இந்த வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபெயிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் சொந்த ஊர்லேயே உங்கள் வீட்டுக்கு அருகில் தான் வந்து உங்களுக்கான ஒர்க்கே வந்து இருக்க போகுது. 38 மாவட்ட வரைய நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 5th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட், அதாவது கிராம உதவியாளர் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்னே கொடுத்துருக்காங்க பற்றிலா. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து இந்த வெப்சைட்டுக்கே வந்து போகும். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வியூன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து இங்கே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் லாஸ்ட் டேட் வந்து 5th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ விண்ணப்ப படிவம் கிராம உதவியாளர் பணியிடக்கான விண்ணப்பம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபோட்டோ வந்து இங்கே ரைட் சைடு மேலே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ உங்களோட நேம்லேருந்து உங்களோட தந்தை பேர், இருப்பிட முகவரி, பிறந்த தேதி, ஸோ அதுக்கப்புறம் வயது, பாலினம், ஜாதி மற்றும் உட்பிரிவு, மாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஆம் இல்லைங்கிறத வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதரவுற்ற விதவையான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கும் ஆம் இல்லைங்கிறத நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. முன்னாள் இராணுவத்தினராக கேட்டிருக்காங்க, ஆம் இல்லைங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பணியிடம் கோரும் கிராமத்தோட பெயரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இருப்பிட மாவட்டம், நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தோட பெயரை வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ இருப்பிட வட்டம், எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்காக்கான நேமையும் வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் இருப்பிட கிராமம், ஸோ எந்த கிராமமோ அந்த கிராமத்தோட பேரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களோட கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். அதாவது 10th நீங்கள் ஃபெயிலாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குறைந்தபட்ச கல்வி தகுதியை 10th தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓட்டுநர் திறன் விவரங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது மிதிவண்டி உங்களுக்கு ஓட்ட தெரியும் அப்படின்னா அதுக்கு வந்து எஸ், அதாவது ஆம் இல்லைங்கிறத நீங்கள் கொடுங்க. அதாவது சைக்கிள் வந்து உங்களுக்கு ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க, ஆம் இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 2 வீலர் வந்து ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கும் நீங்கள் ஆம் இல்லைங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு, ஸோ அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வந்து பாருங்க டிரைவிங் லைசன்ஸோட நம்பர் வந்து இதில் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து டிரைவிங் லைசன்ஸோட வேலிட்டி டேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேட்டையும் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு 4 இடம் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட சைன் வந்து இங்கே பண்ணிவிட்டு, ஸோ பெருநருங்கிறதுல வந்து பாருங்கள் வட்டாட்சியர் கீழே வந்து நீங்கள் எந்த வட்டமோ எந்த கிராமமோ அதோட நேம், அதாவது எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்காவோட நேம் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாருங்கள் நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 10th நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து பாருங்கள் தமிழ் வந்து ஒரு பாடமாக நீங்கள் வந்து 10th வந்து நீங்கள் ஸோ படிச்சிருக்கணும். அதையும் இதில் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து விண்ணப்பதாரர் வந்து பாருங்க அந்த வட்டத்தை சேர்ந்தவராக இருதல் வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு மாவட்ட வாரியா, கிராமங்கள் வாரியா, அந்தந்த தாலுக்கா வாரியா தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து செங்கல்பட்டில் வந்து பாருங்க அந்த வட்டத்தை சேர்ந்தவராக நீங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழில் வந்து பிழை என்று எழுத படிக்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ விண்ணப்பதாரர் சம்மந்தப்பட்ட வட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்த பற்றியில் அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அந்தந்த கிராமத்தை சேர்ந்தவராக நீங்கள் வந்து இருக்கணும். ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜாபே இருக்க போகுது. ஸோ வயது வரம் வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் 21, அதிகபட்சம் இதர பிரிவினராக இருந்தால் பாருங்கள் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்கன்னா 37 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மாற்றுத்திறனாளியாக இருந்தால் உங்களுக்கு கூடுதலாக வந்து வயதிலிருந்து தளர்வு இருக்குது 10 ஆண்டு வரைக்கும். முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் வந்து பாருங்கள் இதர வகுப்பினருக்கு வந்து 48 வயசு வரைக்கும், பிற்படுத்தப்பட்டவர் இந்த மாதிரி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கெலாம் 53 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிராமங்களில் வந்து பாருங்கள் வேகன்சி எங்கெங்கே வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதுக்கான கிராமத்தோட பெயரில் இருந்து அந்த வட்டத்தோட பெயரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த செங்கல்பட்டு, திருப்பூரூர்லாம் வந்து உங்களுக்கு வேகன்சி கிடையாது, கிராமத்தோட பெயரும் கொடுக்கல. மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேகன்சி வந்து இருக்குது. நீங்கள் 1 by 1 நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் கிராமத்தில் அந்த உங்கள் வட்டத்தில் வந்து உங்களுக்கான வேகன்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செய்யூர் வட்டத்தில் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தாம்பரமில் கொடுத்துருக்காங்க, வண்டலூரில் கொடுத்துருக்காங்க, பல்லாவரமில் வந்து பாருங்கள் உங்களுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. இது மொத்தமாக வந்து 41 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. இதே மாதிரி தான் வந்து மொத்த ஓவராலாக வந்து 38 மாவட்டத்துக்கும் 2299 வேகன்சி வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மாவட்ட வாரியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து 1 by 1 உங்களுக்கு வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செங்கல்பட்டுக்கு வந்து உங்களுக்கு முதல் மாவட்டமாக வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இதை தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாவட்டமாக வந்து வரும். இதில் வந்து இப்போ பெரம்பலூர் மாவட்டத்துக்குமே வந்து அப்ளிகேஷன் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன்.
ஸோ இதில வந்து நீங்க ஒரு மாவட்டத்தையும் வந்து எப்படி நீங்க செக் பண்ணணும்னா, இங்க வந்து பாருங்க tndistricts.nic. இந்த வெப்சைட்ல வந்தீங்கன்னா காமனான வெப்சைட் தான். இதில வந்து எல்லா மாவட்டத்தோட பெயருமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்த கிளிக் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்க மாவட்டத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்திருக்காங்கிறத நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து செங்கல்பட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மாவட்டமா வந்து குடுத்திருந்தாங்க அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன். அத தொடர்ந்து வந்து பாருங்க பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் கிளிக் பண்றேன். அதில வந்து பாருங்க வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மென்ட்னே சொல்லி இங்க வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இங்க குடுத்துட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து கரெக்ட்டா ஃபில் பண்ணி நான் சொன்ன மாரி போஸ்டர்ல வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ இத தொடர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு மாவட்ட வாரியா வந்து நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகும். வரும்போது உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்றேன். நீங்க எந்த மாவட்டம்ங்கறத கமெண்ட்ல தெரிவிங்க. வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.